ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எபேசியர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்கே பரிசுத்த பவுலடிகளார் விசுவாசிகளுக்கு கொடுக்கிற கட்டளை அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். நடந்து கொள்ளுதல் என்பது நம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை கப்பல் மாலுமியாக இருக்கிறவர் அவர் நடக்கின்ற பொழுது பார்ப்பீர்கள் என்றால் தன்னுடைய கால்களை அகல விரித்து நடப்பார். பஸ் கண்டக்டராக இருக்கிறவரும் அதுவிதமாகவே நடப்பார். ஒருவேளை அந்த இராணுவத்திலே பணியாற்றுகிறவர்களுடைய நடைகளை பார்ப்பீர்கள் என்றால் அது ஒரு மிடுக்கான கம்பீரமான ஒரு நடையாக இருக்கும். இங்கே கிறிஸ்தவனாகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நம்முடைய நடை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்மை அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நடையாக நம்முடைய நடை காணப்பட வேண்டும். நடை என்பது எனக்கென்று குறிக்கப்பட்ட அந்த லக்கை நான் நோக்கி செல்லுகின்ற ஒன்றாகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பிலே நடந்து கொள்ளுதலை பற்றி இன்று நாம் சிந்திக்கின்ற வேளையில் பரிசுத்த பவுலடிகளாரை குறித்து சற்று நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்த பவுலடிகளார் நியாயப்பிரமாணம் முழுவதையும் மிக மிக பெரிய ஒரு உபாத்தியாயர் கமாலியேலின் பாதப்படியிலே கற்று தேறினவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை பின்பற்றி நடக்கின்ற மக்களுக்கு இன்னல் விளைவித்து நியாயப்பிரமாணத்தை மீறிய பின் கர்த்தராகிய இயேசுவை தன்னுடைய காட்சியிலே கண்டு தம்முடைய குறைகளை கண்டுபிடித்து மனந்திரும்பி இயேசுவை பின்பற்றி அன்பின் வழியில் நடந்து தம் மூலமாக இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை பின்பற்றும் மக்களுக்கு நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக கூறுகிறார். ஒருவேளை அவர் பக்தி வைராக்கியமுடையவராக இருந்தார், வேத விற்பனராக இருந்தார், வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் அறிந்திருந்தவராக இருந்தார். ஆனால் அவரிடத்தில் காணப்படாத ஒன்று அந்த அன்பு. ஒருவேளை கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறபடியினாலே பாரப்படுத்துகிறபடியினாலே தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்கின்றதான ஒரு தவறான மத மூட நம்பிக்கையிலே அவர் சென்று கொண்டிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சத்தியம் அன்புதான். கிறிஸ்தவம் என்றாலே அன்பு. இந்த அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் தேவனால் ஆட்கொள்ளப்பட்டவராக, தேவனுடைய அடியாராக இப்பொழுது அன்பை கடைபிடிக்கிறவராக, அன்பை கற்றுக் கொடுக்கிறவராக, அன்புக்கு மாதிரியாக நாம் திகழ வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். அன்பு என்பது என்ன? அன்பு பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல. அது இந்த உலகத்தில் பிறந்த சகலரும் அறிந்த ஒரு லட்சணமே. இதை நன்றாக விளக்கக்கூடிய ஒரு பகுதி பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். அன்பின் லட்சணங்களை அங்கே பவுலடிகளார் நன்கு விளக்குகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 10:12 அன்பினுடைய அரும்பெரும் சிறப்பு பற்றி தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அங்கே பாருங்கள், பகை விரோதங்களை எழுப்பும், அன்போ சகல பாவங்களையும் மூடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு செலுத்தும் பாசம் நமக்கு தெரியும். ஆனாலும் அதை மறுகொடை ஒன்று. இன்று நாம் பார்க்கிற காரியங்கள் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது அல்லவா? அற்பமான ஆசைக்காக, மாம்சீக இச்சைகளுக்காக பெற்ற பிள்ளைகளை கொல்லுகிற தாய்மார்களை பார்க்கிறோமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாயின் அன்பு மாறலாம், ஆனால் என்னுடைய அன்பு மாறாது என்று குறிப்பிடுகிறாரே. மிருகங்களும் பறவைகளும் தங்கள் குட்டிகளையும் குஞ்சுகளையும் சில காலம் பராமரித்த பின்பு துரத்தி விடுகின்றன. இது எப்படிப்பட்ட அன்பு? நாம் கொண்டிருக்கும் அன்பு இவ்விதம் மாறக்கூடியதா? நம்மிடத்திலே அன்பு உண்டா? அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். அன்பை 3 விதமாக நாம் கொள்ள முடியும். 1 மனுஷீக அன்பு, 2 பிசாசின் அன்பு, 3வது தெய்வீக அன்பு.
இந்த மனுஷ அன்பு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பதிலுக்கு பதில் செய்கின்ற ஒரு அன்பு. இந்த அன்பானது ஒரு நிமிட நேரத்திலே மாறக்கூடிய ஒரு தன்மையுடையதாக இருக்கிறது. இது ஒரு மாறும் அன்பு. நன்மை செய்தால் நன்மை, தீமை செய்தால் தீமை என்று காட்டுகின்ற ஒரு அன்பு. இதுவே யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக நம்முடைய அருமை இரட்சகரை காட்டி கொடுத்தது. பேதுருவை மறுதலிக்க செய்தது. அப்சலோமை தன் தகப்பனுக்கு விரோதமாக ஏவியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று கூறுகிறார். மனுஷ அன்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஏற்றதல்ல. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரை காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறோமா? ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவருடைய ஜனங்களாக, பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருக்கிற ஏனைய விசுவாசிகள், ஏனைய மக்களிடத்திலே நாம் காட்டுகின்ற பரிவு, பாசம் ஏதோ ஒரு உள்நோக்கம் கொண்டதாக இருக்கிறதா? ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறோமா? அது பொருளாக இருக்கலாம், வேறு காரியங்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய அன்பு மாசற்ற ஒரு அன்பாக இருக்கிறதா? மாறிப்போகும் மனுஷ அன்பு நம்மிடமிருந்து எடுக்கப்பட தேவனுடைய சமூகத்தில் நாம் கெஞ்சுவோம், மன்றாடுவோம். இரண்டாவதாக பிசாசின் அன்பு. இந்த பிசாசினுடைய அன்பு எப்படி என்றால், எவனை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரியும் அன்பு. பாசங்காட்டுவான், நேசங்காட்டுவான், அன்பு செலுத்துகிறதை போல காணப்படுவான். தன்னை சேவித்து வணங்கும் மக்களுக்கே தீமை செய்யும் அன்பு இந்த பிசாசின் அன்பு. சாத்தான் ஆதாம் ஏவாளுக்கு நன்மை செய்வது போல பாசாங்கு செய்து அவர்களை பாவத்தில் வீழ்த்தினானே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அனுதாபப்பட்டது போல நடந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி செய்யும் என்று அவரை சோதித்தானே. அங்கே அவரிடத்தில் எப்படி வருகிறார்? நீர் பசியோடு இருக்கிறீர், இந்த பசி தீர்வதற்கு நான் ஒரு வழி சொல்லுகிறேன். உம்முடைய இக்கட்டான நேரத்திலே, உம்முடைய கஷ்டமான நேரத்திலே, உம்முடைய தேவையுள்ள இந்த வேளைகளிலே உமக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி மாய்மாலமான ஒரு அன்பை அவன் காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போதும் குறை கூறுகின்ற ஒரு அன்பு, எப்போது பார்த்தாலும் குறை. மாமியார் மருமகளை பற்றியும், மருமகள் மாமியாரை பற்றியும், ஒருவேளை பிள்ளைகள் பெற்றோரை பற்றியும், பெற்றோர் பிள்ளைகளை பற்றியும் கண்டவரிடத்திலும் குறை கூறுகின்ற ஒரு அன்பு. மற்றவர்களுடைய வாழ்வுக்கு எதிராக, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு எதிராக பொறாமை கொள்ளுகின்ற ஒரு அன்பு இது. ஆகையினாலே கண்டவரிடத்திலும் தேவையில்லாத காரியங்களை சொல்லி குறை கூறுகிறவர்களாக, அடுத்தவர்களை குறித்து, அயலாரை குறித்து, உடன் விசுவாசிகளை குறித்து நாம் பற்பல விதமான தவறான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோமா? குறை கூறி கொண்டிருக்கிறோமா? எப்போதும் குறை கூறி தீமையே செய்யும் அன்பு பிசாசின் அன்பு. நமக்கு இந்த குணம் வேண்டாம். இது யானை குணம். இந்த அன்பும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏற்புடையது அல்ல. மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், இங்கே தெய்வீக அன்பு, எல்லாரையும் நேசிக்கும் அன்பு, மாறாத லட்சணமுடைய அன்பு. இந்த அன்பின் கிரியைகளை 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக நாம் காண முடியும். பரிசுத்த யோவான் 3:16 தெய்வீக அன்பின் லட்சணம் அங்கே குறிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரிலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நல்லவரிடத்தில் அல்ல, உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகம் பலதரப்பட்ட மக்களை கொண்டதாக இருக்கிறது. பலவிதமான பாவ பழக்க வழக்கங்களில் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். பலவிதமான துன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்களை பார்க்கிறோம். அந்த உலகத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்தார். கெட்டவன், துரோகி, பாவி என்று யாரையும் அந்த அன்பு ஒதுக்கவில்லை. அனைவரையும் சமமாக நேசித்த ஒரு அன்பு, அனைவருக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்த ஒரு அன்பு, இன்றும் அனைவரும் தம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு தாகத்தோடு தேடிக்கொண்டிருக்கிற ஒரு அன்பின் தெய்வம் நம்முடைய தெய்வம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தன்னை பகைத்து துன்புறுத்தி சிலுவையில் அறைந்து நிந்தித்த மக்களுக்காக வேண்டுதல் செய்த அன்பு, தீமை செய்து சவுலை நேசித்த தாவீதின் அன்பை பாருங்கள். தன்னை கல்லெறிந்தவர்களுக்காக வேண்டுதல் செய்த ஸ்தேவானின் அன்பை பாருங்கள். தன்னை விட்டு பிரிந்து சென்ற லோத்தி நிமித்தமாக மன்றாடிய ஆபிரகாமின் அன்பை எண்ணி பாருங்கள். இதுதான் மெய்யான தெய்வீக அன்பு.
இந்த அன்பு என்னிடத்தில் உண்டா? இந்த அன்பை நான் வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறேனா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அன்பிலே நாம் எவ்விதமாய் நடந்து கொள்வது? அன்பிலே நடந்து கொள்ளும் பரிசுத்த பவுல் ஒரு முன்மாதிரியையும் வைக்கிறார். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்பதாக குறிப்பிடுகிறார். என் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாழ்த்தினது போல நீங்களும் நானும் மற்றவர்கள் மேலுள்ள அன்பினால் நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருப்போம். 2 கொரிந்தியர் 2:8 கூறுகிறபடி நமது சபைக்கும் தீமை செய்கிறவர் மேல் அன்பு கூர்ந்து நடத்த வேண்டும். யோவான் 15:9-10 கூறியிருக்கிறபடி அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் அவருடைய அன்பிலே நிலைத்திருப்போம் என்பதாக கூறுகிறார். யோவான் 15:14 நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையுமாய் தாழ்த்தி உம்முடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்கள், எங்கள் மேல் பொறாமையாக இருப்பவர்கள், எங்களுக்கு பலவிதமான உபத்திரங்களை கொடுக்கிறவர்களிடத்திலே நாங்கள் அன்பு கூர்ந்து நடக்க நீர் கிருபை தாரும். நாங்கள் உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பதை உம்முடைய வசனங்களை கைக்கொள்வதன் மூலமாய் வெளிப்படுத்த உம்முடைய சாட்சிகளாய், உம்முடைய சிநேகிதர்களாய் ஒவ்வொரு நாளும் உம்முடைய அடிச்சுவட்டை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.